கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, அடுக்குமாடி குடியிருப்புகள், பைக்ஸ், கார்ஸ், இது எதுவும் இல்லாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பல நாகரிகங்கள் வாழ்ந்திருக்கு. அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்ல, அதற்கு மாறா அதை தாண்டிய பிரம்மாண்டம் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மக்கள் அவங்க வாழ்ந்த இடத்தையும் அவங்க கட்டிய மாளிகைகளையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. காலமாக ஆக மரங்கள் வளர்ந்து புதர்கள் மண்டி காடுகளுக்குள்ளையும் மண்ணுக்குள்ளையும் ஏன் கடலுக்கு அடியிலும் கூட அந்த பிரம்மாண்டங்கள் புதஞ்சு போயிருக்கு. ஏன் இன்னைக்கும் பல ரகசியங்களோட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அவைகளை தான் இன்னைக்கு நாம தேடி போக போறோம். அப்படிப்பட்ட வரலாற்று பயணத்தை தான் இப்ப நாம ஆரம்பிக்க போறோம். மனித வரலாற்றுல உண்மையிலேயே இருந்து தொலைந்து போன பழங்கால நகரத்துல முதல்ல நாம பார்க்க போறது மாச்சு பிச்சு. பெரு நாட்டில் இருக்கிற ஆன்டிஸ் மலைத்தொடருடைய உச்சியில மேகங்களுக்கு நடுவுல இந்த மர்ம நகரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல இன்கா பேரரசால கட்டப்பட்ட இந்த நகரம் அவங்க அழிவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷமா யாருக்குமே தெரியாம காடுகளுக்குள்ள மறைஞ்சு போயிருந்துச்சு. 1911 ஹிராம் பிங்கம் அப்படிங்கிற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடிச்சப்பதான் உலகமே அதோடைய பிரம்மாண்டத்தை பார்த்து மலைச்சு போச்சு. அங்க இருக்கிற கல் கட்டிடங்களை உத்து கவனிங்களேன், எல்லாத்தையுமே சும்மா எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்துல. அந்த காலத்துல எந்த ஒரு சிமெண்டோ நவீன கருவிகளோ இல்லாம எப்படி இவ்வளவு துல்லியமா அதை அடுக்கி வச்சாங்க இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மம் தான். அந்த உயரத்துல அவ்வளவு பெரிய கற்களை எப்படி கொண்டு போனாங்க? அங்க இருந்த மக்கள் ஏன் திடீர்னு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போனாங்க? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான பதில் யார்கிட்டையும் இல்லை. சில ஸ்பெயின் ஆக்கிரமிப்பாளர்களுடைய குறிப்புகளின்படி 16-17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இவங்க அங்க போனப்பவே இந்த பிரம்மாண்டமான நகரத்துல யாருமே இல்லையாம். இவங்க எதுக்காக இந்த நகரத்தை கைவிட்டுட்டு போனாங்க? அப்படி போனவங்க எங்க போய் தஞ்சம் புகுந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரேசஸும் இல்லை. மாச்சு பிச்சு வெறும் ஆரம்பம் தான். இந்த மாதிரி மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்த உலகத்துல இன்னைக்கும் பல பேருக்கும் தெரியாத நிஜ வாழ்க்கையில் தொலைந்து போன